Hi friends, நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு ப்ளவுஸை நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் டக்குன்னு வெட்டிட்டு எப்படி இதை தைக்கலாம், தைச்ச பிறகு இதை எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத உங்களுக்கு ஒரே வீடியோலேயே நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த சாரிக்கு தான் நான் செய்ய போகிறேன். இது ஒரு கான்ட்ராஸ்ட் டபுள் கலரில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் இதை முந்தான ஃபுல்லாக இப்படி இருக்கிறதுனால ப்ளவுஸ் மெட்டீரியல் இப்படி வந்திருக்குது. இதில் நம்ம எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு காட்டுறேன். லைனிங் 1 மீட்டர் எடுத்துருக்கிறேன். இதில் அட்டாச்சு ப்ளவுஸை வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த ப்ளவுஸை இப்படி நம்மளை மூடின பகுதி நம்மளை பார்த்துருக்கணும், ஓப்பன் பகுதி அந்த பக்கம் இருக்கணும். இப்படி டபுளாக மடித்து எடுத்துருக்கிறேன். இதில் தான் நான் மார்க் பண்ண போகிறேன். 15க்கு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு நேராக கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இதில் நம்மளுக்கு ஷோல்டர் மார்க் பண்ணணும். 36 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு கழுத்துட இறக்கம் 6 இன்ச்சு இல்லை சப்போஸ் 7 இன்ச்சுக்குள்ளே எடுக்கிறீ அப்படின்னா 6 வச்சு தைச்சிக்கிறலாம். நம்ம கொஞ்சம் டீப், இப்போ நான்லாம் 10 இன்ச்சு வரையுமே டீப் இறக்கம் போடுவேன் பின்னாடி. அப்படி போடுற நேரம் நம்மளுக்கு 5.5 இன்ச்சு போதும். இப்போ நீங்கள் எனக்கு 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது மேலேருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். மேலே 6 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. சரியா? அதுக்கு நேராக கோடு போட்டுக்கலாம். இப்போ இதில் தான் உடம்பு மார்க் பண்ண போகிறோம். 36 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணோன்னா 9 இன்ச்சு வரும். அதோட இந்த இருக்குது ஒரு 9 இன்ச்சு. அதோட 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ், நம்ம ப்ளவுஸ் தைக்கல கொஞ்சம் ஈஸ் அலவன்ஸ் விடணும். அதை அந்த பாடி லூஸுன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு 1 இன்ச்சு விட்டு 10க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் எங்களோட உடம்போட சைஸு. அதாவது ஒரிஜினல் அளவோட 1 இன்ச் கூட்டியாச்சு. அதுக்கு பிறகு நம்ம தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் கூட்டிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் 2 இன்ச் வேணாலும் நீங்கள் விட்டுக்கிறலாம். இப்போ இது ரெண்டையும் நேராக கோடு போட்டுக்கலாம். அடுத்தது கீழே இடுப்பு மார்க் பண்ணணும். இங்கே 10 மார்க் பண்ண இடத்துல இந்த இடத்துல அதில் 1 இன்ச்சு குறைச்சி 9க்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த கோடோடு இதை சேர்த்து விட்டுறலாம். அடுத்தது இந்த இடத்துல இந்த தையலுக்கு 1.5 இன்ச்சை நம்ம கீழேயும் மார்க் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இப்போ நெக் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல நான் 2.5 இன்ச்சு கேப் போட்டுக்கிறேன். 2.5 இன்ச்சு கேப் போட்டுட்டு கீழே மேலேருந்து ஒரு 9.5க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதையும் கோடு போட்டுட்டு இதில் நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது இந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் போட்டுட்டு இந்த இடத்துல 6 வச்சுருக்க தானே, இதில் சென்டர் பார்த்து புள்ளி வச்சுக்கோங்க 3 இன்ச்சுக்கு. அப்போ இந்த புள்ளியை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த உடம்பு பகுதியோடு சேர்த்து விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ இந்த பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட பின் பகுதி. இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த உடம்பு பகுதிக்கு நம்ம ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். அப்போ இதே அளவு தான் நம்மளுக்கு ஃபைனலாக தைச்சி முடிக்கல வரும். இதை மார்க் பண்ணிக்காச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் வெட்டணும். இந்த 2 ஓப்பன் பகுதி நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுற நேரம் இந்த ஓப்பன் பகுதி தான் அப்படி தான் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த உக்ஸ் பட்டி பிடிக்க ஈஸியாக இருக்கும். இதை வச்சுட்டு இந்த பகுதியை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெட்டின பகுதியில் ஓப்பன் பகுதி எடுத்துகிட்டு முன்னுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம். உக்ஸ் பட்டி பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வசதியோ அந்த தையலுக்கு உங்களால் எவ்வளோ தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த மார்க் பண்ணதை வைக்கணும். இந்த எட்ஜில் நம்மளுக்கு இடம் இருக்குது, அதனால் நம்ம இந்த எட்ஜில் இருந்தே வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இந்த இடம் தையலுக்கு விட்டுருக்குறேன். விட்டுட்டு மீதத்தை உடம்பு பகுதியை சரியான ஷேப்புக்கு மடிச்சுட்டு கழுத்து எட்ஜு மார்க்கை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேங்க. இது ஷோல்டர் இடம். இதை மார்க் பண்ணிவிட்டு டாம் வளைவையும் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த இடம் இருக்குது தானே, நம்ம இப்படி கிராஸாக போகிறத அப்படி போடாமல் இதை நாங்கள் அந்த ஸ்கேல் வச்சு நேராகவே போட்டுறணும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் முன்பகுதியில். கீழே கிராஸாக போகாமல் நம்ம மேலே நேராகவே போட்டுட்டு கீழே அடி அகலத்தை உயரமும் எவ்வளோ எடுத்துருக்கோங்கிறத மார்க் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த பேக் பார்ட்டை நான் எடுத்துட்றேன். அப்படியே முன்னுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அந்த சேம் எக்ஸாக்ட் அளவை அப்படியே மார்க் பண்ணியாச்சு. கீழே இந்த சைடில் மட்டும் அப்படி கிராஸாக வராமல் நேராகவே கோடு போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நாங்கள் இந்த இடத்துல நெக்குக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த இடம் போட்டிருக்கோம் தானே, இந்த இடத்துல இருந்து 6.5க்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். பண்ணிவிட்டு இதை கர்வ் கொடுத்துருங்க. இது
ஃப்ரண்ட் பார்ட்டு. அதே மாதிரி இந்த மார்க் பண்ணியிருக்கோம் தானே இந்த எட்ஜு, இதில் நடுப்பகுதியில் ஒரு 1/2 இன்ச் நம்ம குறைச்சிக்கிறலாம். உள்ளுக்கு 1/2 இன்ச் குறைச்சிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இதோட ஏற்றி விட்டுருங்க. அதே அளவு தான் இந்த நடு இடத்த பாட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் குடஞ்சி எடுக்கிறோம் முன்பகுதி, அவ்வளோதான். இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. 10 இன்ச்சுக்கு பிரகாரம் அந்த இடத்துலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை கோடு போட்டுக்கிடுவோம். போட்டாச்சு. அடுத்தது இந்த முன்பகுதியில் வந்து ஒரு 1.5 இன்ச்சும் அந்த சைட் பகுதியில் வந்து 1/2 அதாவது 1 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறணும். பண்ணிவிட்டு இந்த நடுக்கோடு போட்டிருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. பண்ணிவிட்டு இந்த பக்கமும் 1 இன்ச்சு, இது 1 இன்ச்சு. இல்லை சப்போஸ் உங்களுக்கு கூட வேணும்னா அந்த கப் சைஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கூட மார்க் பண்ணிக்கலாம். இல்லை 2 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 1 இன்ச்சு போதும். இப்போ இதை மார்க் பண்ணியாச்சு. இதுதான் சென்டர் டாட்டு. இந்த டாட் முடிகிற இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் போட்டுட்டு இதில் ஒரு 1/2 இன்ச்சு 2 பக்கமும் குவார்ட்டர் வர்ற மாதிரி 1/4 இன்ச் பிரகாரம் மார்க் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச் வச்சு 1/2 இன்ச்சு 2 பக்கமும் 1/4 இன்ச் பிரகாரம் ஒரு தையல் போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த ரெண்டுக்கு கேப் வந்து 1.5 இன்ச் இருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்கேல் வச்சுட்டு இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி அந்த பகுதியை அதோட கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த பகுதியை நாங்கள் வந்து இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் கப் ஷேப். இது வந்து அப்படியே சரியாக நம்மளோட உடம்பு, இப்போ நீங்கள் 36 சைஸாக இருந்தால் இந்த மாதிரி போட்டு வெட்டினீங்கன்னா உங்களோட கப் ஷேப் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக பார்க்கவும் ஒரு லுக் கொடுக்கும். நல்லா அழகாக நீட்டாக வந்து செட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இந்த பட்டி பீஸ் இருக்குது தானே, இதில் வந்து ஒரு 1 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச் உங்களுக்கு தையலுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சி தைக்க முடியுமோ, அது தையல் பர்பஸ்க்கு தான் இவ்வளோ தான் ப்ளவுஸ் வந்து சரியாக செட் ஆகிரும். இது வந்து எக்ஸ்ட்ரா நான் பட்டி பீஸை இதிலே போட்டு வெட்டுறதுனால உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தனியாக பட்டி வெட்டுறதுனா இந்த அளவு தேவையில்லை. இப்போ போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த பட்டி பீஸ் இதை எடுத்துடலாம். இதை கட் பண்ணுறேன். இப்போ பட்டி பீஸ்லேயுமே நம்மளுக்கு இவ்வளோ தேவைப்படாது. ஃபைனலாக நீங்கள் தைச்சி வர்ற நேரம் இந்த டாட் வந்து நம்மளுக்கு சுருங்கிடும். இந்த 2 இன்ச்சு நம்மளுக்கு கப் ஷேப் சுருங்கின பிறகு இது எவ்வளோ அகலம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து நம்ம தைச்சிட்டு வரையில இதோட விட்டுரும். அது தைச்சி முடித்த பிறகு நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கிறங்க. இப்போ இதுதான் ஃப்ரண்ட்டு பட்டி, இதுதான் முன்னாடி வரணும். இந்த பட்டி மாற்றி தைச்சிட்டோம்னா கொஞ்சம் சின்னதாயிரும் ஓப்பன் பகுதி. இப்போ இது மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்போ இதில் தேவையான ஸ்லீவ்டு லென்த் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிறணும். 12 இன்ச்சு இந்த அளவு ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ் போடுறதுக்கு எனக்கு 12 இன்ச்சு வேணும். மேலே வந்து நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மேலே கோடு போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு டவுன் பண்ண மார்க் பண்ணிக்கிடுவோம். மேலேருந்து 3 இன்ச்சு டவுன் பண்ணி கோடு போட்டுக்கிறணும். போட்டுட்டு இந்த கோடு போட்டதுலேருந்து இதை இப்படி கிராஸாக இங்கே கோடு போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். கிராஸாக கோடு போட்டாச்சு. கீழே அடி அகலம் எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். கீழே வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சு தேவை. அப்போ அந்த 6 இன்ச்சை கோடு போட்டுட்டு இதை கொண்டாந்து கிராஸாக இதோட சேர்த்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இதுக்கு மேலே தையலுக்கு நம்மளுக்கு 1.5 இன்ச்சு வேணும். அதுக்கு ஒரு ஜாயிண்ட் ஒன்று போட்டுக்கிறலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு தள்ளிட்டு அப்படியே கொண்டாந்து இதோட சேர்த்து விட்ருங்க. மேல் கை, உள்கை வந்து மேலேருந்து இப்படி ஒரு 1/2 இன்ச்சு லைட்டாக குடஞ்சா போதும். அதுதான் உள்கை. இந்த இடத்துக்கு ஒரு சின்ன ஜாயிண்ட் ஒன்று இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையிலேயே நான் கட் பண்ணி இந்த பகுதியையே நம்ம 2 கைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சரியான அளவு வந்துடும். அவ்வளோதான். ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சாச்சு. இப்போ இதில் அவ்வளோதான் பாருங்கள். இப்போ இந்த அளவு வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம லைனிங் துணியில் வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணதை வந்து கட் பண்ணிக்கிறலாம் போட்டு. இது ஒரு வகையான ஒரு சேவ், நம்ம லைனிங் துணியை சேவ் பண்ணுறது வேஸ்ட்டாக போகாமல். இப்போ இந்த ப்ளவுஸ் துணி நம்மளுக்கு ஒன்றும் இது வந்து மீதாக இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ லைனிங் துணி இருந்தால் நம்ம வந்து வேறு எதுக்காச்சும் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு சரி வரும். அதனால் நான் வந்து இதை சேவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மெட்டீரியலில் வெட்டிட்டு அதுக்கு பிறகு லைனிங்கில் வெட்டுறேன்.
இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி அதில் எப்படி ஒரு சின்ன ஒர்க் செய்யலாங்கிறதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து எல்லாருக்கும் தையல் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.